نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 7 நாள் தராவீஹ்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று முதல் ரக்காத்தில் துவங்கப்பட்ட சூரா அஅராஃப் கடைசி 20 ரக்காத்தில் சஜ்தா ஓதுவதை முன்வென்றனர். நாள்தோறும் ஏதோ ஒரு வசனத்தை சிந்திப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வரிசையில் இன்று சூரா அஅராஃபினுடைய 26வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி ஸவாஅத்துக்கும் வரீஷா வலிபாஸு தக்வா ذلك خير என்பது இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வலிபாஸு தக்வா ذلك خير தக்வா என்கின்ற ஆடை தான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா தக்வாவை பற்றி சொல்றான். இந்த தக்வாவை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தருணங்களையும் இந்த தக்வாவை பற்றி நமக்கு உபதேசித்திருக்கின்றார்கள். தக்வா என்ன? அல்லாஹ்வுடைய பயம். எல்லா சந்தர்ப்பங்களையும் மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஸ்பீச் அதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த கடைசி ஸ்பீச் அதான். அதுல தக்வாவை பத்தி சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வை பயந்துக்குங்க, பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்குங்க, தொழுங்க, நோன்பு வைங்க, ஸகாத் கொடுங்க அப்படின்னு தக்வாவை பத்தி பேசியிருக்காங்க. ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி மூச்சு நிக்க போகுது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா இத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க, சரிவர கடைபிடிச்சுக்கங்க. இத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையின் நீக்கமான எல்லா இடங்களிலும் இந்த அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஏராளமான சந்தர்ப்பங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. என் குர்ஆன்ல கூட அல்லாஹ் கிட்டத்தட்ட 54 இடத்துல இத்தகுல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ் அஞ்சி நடந்துக்குங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல தக்வாங்கிற ஆடை தான் உங்களுக்கு சிறந்தது. இன்னொரு வேற இடத்துல உங்கள சிறந்தவங்க யார் அப்படின்னா காசு பணம் உள்ளவங்க, பெரிய பெரிய பங்களாக்கள் வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய சம்பாத்தியம் பண்றவங்க சிறந்தவங்க கிடையாது. அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பயம் யார் மனசுல இருக்கோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நிறைய சந்தர்ப்பங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தக்வா பத்தி சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கேட்கப்பட்டுச்சு, சொர்க்கத்துக்கு போகணும்னா இதை செஞ்சா அதிகமான வாய்ப்பு இருக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டப்ப தக்வல்லாஹ் ஹுஸ்னுல் கல்ப், அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கணும், ரெண்டாவது நல்ல குணம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா சொர்க்கத்துக்கு அதிகமா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, நரகத்துக்கு போறதுக்கு என்ன அதிகமான சான்ஸ், இதை செஞ்சா அதிகமா நரகத்துக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாய் உங்களுடைய கருப்பு, இதனாலதான் நீங்க நரகத்துக்கு அதிகமா போவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியை பத்தி சொல்றாங்க. சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, பேசுறா, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஸைத் இப்னு ஹாரிஸா தன்னுடைய மனைவியை பத்தி சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தான் சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து நடந்துக்க, திருமணம் அப்படிங்கிறது அப்படித்தான் முன்ன பின்ன இருக்கும், விட்டு கொடுத்து வாழணும், அனுசரிச்சு போகணும்,
வெளியில கொண்டாடி விட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி அவங்களையும் சொல்லுங்க, உங்களுடைய குறைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படின்னா உபதேசம் பண்ணி அனுப்புறாங்க. சஃபியா நாயகம் ஹப்சா நாயகம் ஒரு வாக்குவாதம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஹப்சா நாயகம் அவங்க வந்து சஃபியா அம்மாவை பார்த்து, என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு யூத பரம்பரை தானே உங்களுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேச்சுவாக்குல என்னதான் இருந்தாலும் நீ யூத வம்சம் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி தான். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹாவும் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவும். சஃபியா அம்மாவுக்கு இது ரொம்ப பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயாச்சு, இதுக்கப்புறம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கும் போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க சஃபியா அம்மாவை. ஹப்சா நீங்க இப்படி திட்டாங்க, எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? நீ யாரு தெரியுமா? நீ ஒரு நபியுடைய மகன், உங்களுடைய சச்சா ஒரு நபி, நீங்க நபியுடைய மனைவி. அப்பதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியா அம்மா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர். நீங்க உங்களுடைய சச்சா நபியா இருக்காரு, உங்க வம்சம் நபியா இருக்கு, அதனால நீங்க நபியுடைய மகனா இருக்கீங்க. இப்ப ஏன் மனைவியா இருக்கீங்க, நபியுடைய மனைவியா இருக்கீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு இந்த பக்கம் ஹப்சா அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் பயந்து நடந்துச்சு அப்படின்னு. நம்மானது பஷீர் எல்லாம் அன்பும் அவங்க குழந்தையா இருக்காங்க. அவங்களுடைய தகப்பனார் நாமானுக்கு ஒரு ஏதோ அன்பளிப்பு வெளியிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பொருள் கொடுத்தாங்க. அதை வந்து மாமானவர்கள் அவங்களுடைய அம்மா பார்க்கிறாங்க. இந்த அன்பளிப்பை நான் வந்து ஒரு காலம் புரிஞ்சிக்க மாட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாட்டேன். நீங்க மாமானுக்கு கொடுக்கறது மண்ணு தான் கொடுக்குறாங்க. கணவரை பார்த்து சொல்றாங்க, நீங்க மாமானுக்கு கொடுக்குற இந்த அன்பளிப்பை, இந்த கிஃப்டை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், புரிஞ்சிக்க மாட்டேன். நீங்க இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா போய் சொல்லணும், இப்படி நீங்க கொடுத்தத அப்படின்னு சொல்றாங்க. அவரு வந்து மாமன் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிகிட்டே போய் தகப்பனா கூட்டிட்டு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி என்னுடைய வெளியிலிருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன், என் மகனுக்கு கொடுத்தேன், ஆனா வீட்டுல இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதே மாதிரி உன் அன்பளிப்பு உன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கியா? அன்பளிப்பு வாங்கிட்டு வந்து மாமான்கிற ஒரு மகனுக்கு மட்டும்தான் கொடுத்தியா, இல்ல மற்ற குழந்தைகளுக்கும் நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்கிறான். இல்ல நான் மாமானுக்கு மட்டும்தான் கொடுத்தேன், அல்லாஹ் பயந்துக்கு உன்னுடைய அனைத்து குழந்தைகளையும் நீ சரிசமமாக நடத்தணும், இது விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்கு. இப்படி கணவன் மனைவிக்கு நடுவில் இது இருக்கக்கூடிய விவகாரமா இருக்கட்டும், குழந்தை கவனிக்கக்கூடிய விவகாரமா இருக்கட்டும், அல்லது தன்னுடைய தீர்ப்பு கேட்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுடைய பயத்தை வந்து உறுதியா சொல்லியிருக்காங்க, உபதேசம் பண்ணியிருக்காங்க. அல்லாஹ் ஏராளமான இடங்கள்ல 54 இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்காங்க. 3 பேர் புகையில மாட்டிருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 3 பேர் புகையில போய் மாட்டிக்குவாங்க, 3 பேர் வந்து ஒவ்வொருத்தரா முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தரா நம்ம வாழ்க்கையில செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி அல்லாட்ட கேட்போம். அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் வந்து எப்படியாவது அவனுடைய குதிரத்தினால இந்த பார்வையை வந்து விலைக்கு நமக்கு வழி விடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னைக்குள்ள கால சூழ்நிலை சொல்றதுனா ட்ரெக்கிங் போயிருப்பாங்க. இந்த ட்ரெக்கிங் போய் ஒரு புகைக்கெல்லாம் மாட்டிக்குவாங்க, ஒரு பாலம் வந்து வாசலா அடைச்சு. அப்ப முதல்ல என்ன சொல்லுவாரு, என் பெற்றவங்களை வந்து நான் வந்து உயிரா மதிச்சுட்டு இருந்தேன், அவங்கதான் எனக்கு எல்லாம், என் கொண்டாடி பிள்ளைகளை காட்டிலும் என் பெற்றவங்க தான் எனக்கு வந்து பெரிய விஷயமா மதிச்சிருந்தேன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை பத்தி சொல்லுவார். 2வது என்ன சொல்லுவாரு, என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவர் வந்து சம்பளம் வாங்காம போயிட்டாரு, அவர் சம்பளத்தை நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன், அதை முதலீடு பண்ணி நான் வந்து என்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டேன், அதுல பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட லாபம் வர வர நிறைய ஆடு மாடு ஒட்டகன்னு வாங்கி போட்டேன். இப்ப எல்லாமே ஆட்டு மந்தை இருக்குது, மாட்டு தொழுவம் இருக்குது, ஒட்டக தொழுவம் இருக்குது, அவ்வளவு எண்ணிக்கையான ஆடு மாடு எல்லாமே இருக்கு. ஒரு நாள் திரும்ப வந்தாரு, நான் அவரை அடையாளம் கண்டுட்டேன்,
கூப்பிட்டு கேட்டேன், இந்த அவனுடைய சம்பளம் வாங்கலாம், இன்னைக்கு போயிட்டியே, நான் இன்னைக்கு தரேன் வாங்கிட்டு போனேன், அப்படியா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவர்கிட்ட காட்டின இந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் வாங்கிதான் சம்பளம் தான். என்ன கேள்வி பண்றீங்களா? நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தது ஏதோ 5 வேலை பார்த்தேன், இவ்வளவு ஆடு மாடுலாம் காட்டுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உன்னுடைய சம்பளத்தை காசு முதலீடா போட்டுதான் நான் இது இவ்வளவு தூரம் பெருக்கி இருக்கேன் அப்படின்னு அதை எல்லாத்தையுமே அவர் சம்பளத்தை முதலீடா போட்டு கிடைச்ச எல்லா லாபத்தையும் நான் அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு 2வது சொல்லி துவா கேட்பார். 3வது சொல்லுவாரு, எனக்கு என்னுடைய காலா மகன் ஒருத்தி இருந்தா, நான் நினைச்சா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும் பொழுது, எல்லா சமயம் கூடி வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்ன, அல்லாவை பயந்துக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாமே, தப்பு பண்ணாம நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு இவர் தன்னுடைய 3வது தன்னுடைய நிலைமையை சொல்லி துவா செய்வார். இப்ப அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, முதல்ல வந்தவர் தாய் தந்தையை வச்சாங்க. இந்த அடுத்த 2 பேர் ஏன் அவர் சம்பளத்தை கொடுக்காம மறைச்சிருக்கலாம்? ஆஹா வந்துட்டானே, ரொம்ப நாள் கழிச்சு கேட்பானோ கேட்க மாட்டானோ அப்படின்னு அவர் போற வரைக்கும் அவர் மறைச்சிருக்கலாம். மறைக்கல, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, அதனால மறைக்கல. 3வது தப்பு பண்றதுக்கான எல்லா சூழலும் சொந்தக்காக பொழுதுதான், வீட்டுல யாரும் இல்லதான், எல்லாமே கூடி வரும்போதும் அவர் எந்திரிச்சு போயிடுறாரு தப்பு பண்ணாம. ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் தான். இப்படி அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும்போது ஏன் அல்லாஹ்வுக்காகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, இந்த தக்குவா இருந்துச்சு அப்படின்னா 3 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் தக்குவா இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு அப்படின்னா 3 விஷயம் நமக்கு கிடைக்கும். நம்பர் 1, தப்பு செய்யறதுக்கு நாம யோசிப்போம். யோசிச்சாங்களா இல்லையா? சம்பளத்தை மறைச்சிருக்கலாம், கொடுக்காம விட்டுருக்கலாம், ஆனா அவர் தப்பு பண்ணல. தப்பு பண்றதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு, இருந்தாலும் தப்பு பண்ணல. தக்குவா இருந்துச்சு அப்படின்னா தவறுகள்ல இருந்து நாம பாதுகாக்கப்படுவோம். இது 1. 2வது, இதே தக்குவா அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் 28வது சொல்றான், வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜா. அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு அப்படின்னா யஜ்அல் லஹு மஹரஜா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நாம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜா. இது 2வது தக்குவாவால் கிடைக்கக்கூடிய 2வது பலன். 1, தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். 2வது, பிரச்சனைகளுக்கான தீர்வாக நமக்கு காட்டி கொடுக்கிறோம். 3வது, கணக்கு வழக்கு இல்லாமல் ரிஸ்க் கொடுக்கிறோம். நமக்கு தான் தெரியுமே, நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் ரிஸ்க் பேர் இல்லை. நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, ஓடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பாடு பார்க்கிற வேலை, செய்யற சம்பாத்தியம் எல்லாமே எல்லாத்துக்கும் பேரு கணக்கு வழக்கு இல்லாம அல்லாஹ் கொடுக்கிறோம். இதுதான் தக்குவானால கிடைக்கக்கூடிய 3 மிக முக்கியமான பலன்கள். தவறிலிருந்து நாம பாதுகாக்கப்படுவோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு நமக்கு காட்டுவோம். கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் கொடுவோம். நோன்புடைய பிரதான நோக்கமே அதுதான். உண்ணாவிரத சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்டதுனாலே உங்களுக்கு கடமையாக்கப்படல, நீங்க தக்குவாவுடையவர்களாக அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கடமையாக ஆக்கப்பட்டுச்சு. நல்லா காரணத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆயத்துல வழிபாடு அப்படிங்கிறான். தக்குவாவை எதோட ஒவ்வாமையா உதாரணப்படுத்தி சொல்றான் அப்படின்னா, தக்குவா என்கின்ற ஆடைதான் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான். ஏன் தக்குவாவையும் ட்ரெஸ்ஸையும் அல்லாஹ் கம்பேர் பண்ணணும்? நான் அதை யோசிக்கிறேன். ஏன் தக்குவாவை வேறொரு பொருளோட அல்லது வேறொரு படைப்போட வேறொரு வஸ்துவோட அல்லாஹ் தஆலா கம்பேர் பண்ணல?
ட்ரெஸ்ஸோட ஏன் கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா, நாம் யோசிச்சு பார்ப்போம். பிறந்த குழந்தையில இருந்து நாம் அவளுக்கு போற வரைக்கும் ட்ரெஸ் இல்லாம நாம இருக்கவே மாட்டோம். வேற வேற ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்குவோம். பச்சை குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவோம்? துணிய முடியாவது வைப்போம், கண்ணு போட்டுருவோம் அப்படின்னு. தூங்கும் போது அதுக்குன்னு ஒரு செட் ட்ரெஸ் வச்சிருப்போம். ஜிம்முக்கு போகும்போது அதுக்குன்னு ஒரு செட் ட்ரெஸ் வச்சிருப்போம். வாக்கிங் போகும்போது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம். தொழுகைக்கு வரும்போது சாதாரண தொழுகைக்கு, தராவி தொழுகைக்கு இதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம். ட்ரெஸ் இல்லாம நாம எப்பவுமே இருக்கவே மாட்டோம். வீட்டுல இருந்தா குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்வோம்? கைலியாவும் முடிச்சிருப்போம். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போவோம். குறைஞ்சபட்சம் என்ன செய்வோம்? பழச்சாவும் போட்டுருவோம். ட்ரெஸ் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஒய்மா சுத்தமா உன்னுடைய ட்ரெஸ் இல்லாம நீ எப்படி இருக்க மாட்டேயோ, அதே மாதிரி தக்குமா இல்லாம அம்மாவுடைய பயம் இல்லாம நீ இருக்காத. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்படி உன் உடம்போட உன்னுடைய ட்ரெஸ் ஒட்டி இருக்குதோ, அதே மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அம்மாவுடைய பயம் உன் மனசுல இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக அல்லாஹ் தஆலா தக்வாவையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் ஆடையையும் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார். எனவே நோன்புடைய பிரதான நோக்கம் அதுதான். இதுதான் இன்றைய சிந்தனை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்ததுவோ, ஏன் நோன்பு நமக்கு கற்றுக் கொடுப்பதுவோ, எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா தக்வாவோடு நாம் வாழ பழகிக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக.